இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு நடந்தது தான். இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட 346 பேரோட உயிர் போயிருது. நவம்பர் 12 1996ஆம் ஆண்டு டெல்லியிலிருந்து சவுதியை நோக்கி பல கனவுகளோடு பல கஷ்டங்களோட கடன்களை வாங்கி நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து சவுதி நோக்கி புறப்பட தயாரா இருக்கு ஒரு விமானம். அதே நேரத்தில் கஜகஸ்தான் வந்து டெல்லி நோக்கி வந்த ஒரு 37 பயணிகள் கொண்ட ஒரு விமானம் அந்த ரஷ்யன் பைலட் ஓட்டுற விமானம் இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்கு. கரெக்டா மாலை 6:32 மணி அளவில் டெல்லியிலிருந்து சவுதியை நோக்கி இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுது. அதே சமயத்துல கஜகஸ்தான் டெல்லிக்கு வர்ற விமானத்துக்கு இந்த விமானம் வர்றதை பத்தி டெல்லியில ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சிக்னல் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாவில இருந்து வர சிக்னலை அவங்க பெருசா கண்டுக்காம ஜாலியா பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட 15,000 அடி உயரத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அதே போல டெல்லியிலிருந்து சவுதிக்கு போயிட்டு இருந்த பிளேன் 10,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கப்ப 10,000 அடி உயரத்துல இருந்து 14,000 அடி உயரத்துக்கு வர பறக்கணும் அப்படின்னு சொல்லி சிக்னல் தராங்க. இந்த சிக்னலை பார்த்தா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் தராங்க. அவங்களும் இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சிக்னலை கேட்டு 14,000 உயரத்துல பறந்துட்டு இருக்காங்க. அதே போல கஜகஸ்தான் வந்து டெல்லிக்கு வந்துட்டு இருக்க பிளைனோட சிக்னல் டெல்லியில இருக்கிற ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சிக்னல் ரூம்ல இருக்கிற ரேடாருக்கு தெரிய வருது. இதை பார்த்துட்டு டெல்லியில இருக்கிற ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சிக்னல் ஒன்று அனுப்புது. அதாவது நீங்க 15,000 அடி உயரத்திலே பாருங்க, 14,000 அடியிலேயே டெல்லி இருந்து சவுதி நோக்கி ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கஜகஸ்தான் வந்து டெல்லிக்கு வந்துட்டு இருக்க பிளைன்ல இருக்கிற 2 பைலட்டுமே இந்த சிக்னலை பெருசா கண்டுக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 2 பைலட்டுமே ரஷ்யான்றனால இங்கிலீஷ் பெருசா தெரியாது. இதுக்காகவே இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்து ரஷ்ய லாங்குவேஜுக்கு மாத்துறதுக்காக ஒருத்தர் வச்சிருக்காங்க. 11 அடி உயரத்துல சவுதி நோக்கி ஃபிளைட்டும் போயிட்டு இருக்கு. ரேடார்ல கிட்டத்தட்ட 2 ஃபிளைட்டும் பக்கத்துல போயிட்டு இருக்க மாதிரி காட்டுது. மறுபடியும் ஒரு சிக்னல் அனுப்புறாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் இந்த சிக்னலை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த 2 பைலட்டையும் 15,000 அடி உயரத்துல இருந்து 14,000 அடி உயரத்துக்கு பறக்கும்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பைலட் 15,000 அடி உயரத்துல இருந்து 14,000 உயரத்துக்கு ஃபிளைட்டை கொண்டு வந்துடுறாரு. அந்த ஃபிளைட்டு 14,000 அடி உயரத்துக்கு வந்த உடனே 2 ஃபிளைட்டும் நேருக்கு நேரம் மோதி ஒரு பெரிய பயங்கரமான விபத்து நடக்குது. இந்த 2 பைலட்டோட அஜாக்கிரத்தினால இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்துக்காக 347 பயணிகளோட வாழ்க்கையில கனவுகளோட 2 பைலட்டுமே விளையாடிட்டாங்க. ஆனா இங்க அகமதாபாத்ல நடந்த விபத்துல சாவ போறோம்னு தெரிஞ்சும் கடைசி நேரத்துல அந்த பைலட் கிட்டத்தட்ட 200 பேர் உயிரை காப்பாத்திட்டு இறந்திருக்காரு. அதாவது ஹாஸ்டல் முன்னாடி இருக்கிற 18 மாடி கட்டிடத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல இடிச்சா மிகப்பெரிய உயிர் சேதம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பைலட் கடைசி நேரத்துல முயற்சி பண்ணி அந்த பைலட் அந்த ஹாஸ்டலையும் தாண்டி இருக்கிற ஒரு வேஸ்ட் லேண்ட்ல தான் தரையிறக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த ஹாஸ்டலே போய் அந்த ஃபிளைட் மோதிருச்சு.